சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை டச் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் நீங்கள் தட்டுங்க. நான் அனுப்புகிற அத்தனை கண்டென்ட்ஸும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம கவிஞர் தங்கமுத்துன்றவரை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் சமீபத்தில் பேட்டியில் அவர் கொடுத்துருந்தாரு. இப்போ பாருங்க. ஹலோ, நம்ம ஸ்டேடியோக்கு வந்திருக்காரு. ஐயா வணக்கம். கவிஞர் தங்கமுத்து அவர்களே வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நான் கவிஞர் தங்கமுத்து. ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்காக இந்த தேடி வந்திருக்கீங்க? கவிஞரே, காதலை பற்றி உங்கள் காதலை பற்றி ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருந்தீங்க. அது உண்மையா இல்லை உங்கள் கற்பனையா? நல்ல கேள்வி. அதாவது என் கவிதையில் தான் பொய் இருக்கும், ஆனால் என் கதையில் பொய்யே இருக்காது. எல்லாம் உண்மையாக தான் இருக்கும். நான் என் வாழ்க்கையில் என் சின்ன பாப்பா, அதாவது நான் ஒரு பொண்ணை காதலித்தேன். அவளை சின்ன பாப்பானி தான் அன்போடு அழைத்தேன். அவளும் நானும் காதலிச்சிட்டு இருக்கும்போது அந்த மாமா அவளுடைய மாமக்காரன் அவளுக்கு கொடுத்த காதல் முடிச்சிட்டான். அதுக்கு பிறகு ரொம்ப நாள் காவல் இருந்து காத்திருந்து 60 வயசான பிறகு எனக்கு 60 வயசான பிறகு நேற்று எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். காதல்ங்கிறது உண்மையான காதலாக இருந்தா அதுக்காக சாக வர காத்திருக்கணும். அப்படி காத்து இருந்தால் தான் அந்த காதல் உண்மையான காதல். இந்த காதல் வெற்றி வரும். இதை அந்த பாணியில் தான் என் வாழ்க்கையை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஐயா ஐயா, நீங்கள் கொடுத்த பேட்டி எனக்கே ஒரு மாதிரி இருக்குயா. ரொம்ப பிடிச்சிருக்கியா. கண்டிப்பாக இந்த வயசில் கூட காதலை பற்றி இந்த அளவுக்கு நீங்கள் சொல்லுது எனக்கு ரொம்ப மெய்ச்சிருக்குதுயா. இந்த மாதிரி காதலை நான் இப்போ தான் சார் ஃபர்ஸ்ட் நான் பேட்டி பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அடுத்தவங்க பார்க்குறவங்களுக்காகவோ கேட்குறவங்களுக்காகவோ நான் நடவடிப்பேன். நான் வாழ்க்கைங்கிறது காதல்னா இன்னது, வாழ்க்கைங்கிறதுங்கிறத நான் காதலோடு வாழ்ந்துக்கிட்டேன். வணக்கம் ஐயா. நன்றி. திருச்சி நேயர்களுக்கு வணக்கம். பொங்கல் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம கவிஞர் தங்கமுத்து அவர்களை பார்த்தோம். இது அடுத்து நம்ம காண போவது கண்ணாடி கழட்டிட்டு அவர் சிரிக்க சொல்லுங்க. சரிங்க. தம்பி, என்னை மன்னிச்சிருப்பா. ஊருக்காரங்க சொல்கிற பேச்சை கேட்டு உன்னை தப்பாக பேசிட்டேன். இன்னைக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தா கூட என் பொண்ணு வாழ்க்கை போச்சு. அதெல்லாம் என்னை மன்னிச்சிருப்பா. என்னை மன்னிச்சிடுறா சாமி. வேணாங்க, நீங்கள் பெரியவங்க காலெல்லாம் விழுக்கூடாதுங்க ஐயா. மனசு நீங்கள் நல்லா இருக்கணுங்க ஐயா எப்பவுமே. இப்போ பார்த்தீங்களா எங்கள் அண்ணனோட மனசை அன்னைக்கு ஊருக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லி எங்கள் அண்ணனை திட்டிட்டு போனீங்க. ஆனால் இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணாலும் எங்கள் அண்ணனை மாதிரி ஒரு ஊனமற்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன். தம்பி, இனிமேல் அந்த இது பண்ண மாட்டேன் தம்பி. இனிமேல் நான் உங்களெல்லாம் காதல் ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா. மனுஷுக்கு பிடிச்சா போதும்ப்பா. நான் கலையை ஊற்றுனேன். இனிமேல் என் பொண்ணுக்கு அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுப்பா. என்ன இருப்பாங்க. வாப்பா, ஏதானுமே பேசுப்பா. எங்கடா இருக்க? எங்கடா தேடிட்டு இருக்கேன். எங்கேயே உட்காந்துட்டு இருக்க? ஒன்று யாருன்னே எனக்கு தெரியாது ஐயா. ஏன் இப்படி பேசுறீங்க? ஏலே, நீ சொல்றது நிஜமால? நான் யாரும் தெரியுமில்ல? வடக்கப்பட்டி நாட்டாம ஜாக்கிரதை. ஓகே சார், போதும்ப்பா. என்ன விஷயங்க ஐயா? இதுலேருந்து நானும் எங்கள் வீட்டுக்கு வந்துருப்பேன்ல. ஏலே, நீ சொல்றது நிஜமால? ஒன்று யாருன்னே எனக்கு தெரியாது ஐயா. ஏன் இப்படி பேசுறீங்க? தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது இருந்துச்சுன்னா நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டு உன்னை நார் அடிச்சிருவேன். பார்த்துக்க. என் மேலே எந்த தப்பும் இல்லைங்க ஐயா. சரி, வாரேன். போயிடு. தம்பி, உன் காதலெல்லாம் முடிஞ்சு பிறகு ஆசையெல்லாம் நிறைவேறி இங்கே இருந்தாலும் வாழ்க வாழ்கன்னு ஒரு பாட்டை ஒன்று பாடிக்கிட்டு ஒரு நாள் கூட ஆகலப்பா. பக்கத்து தெருவில் போய் அஞ்சலின்னுக்கிட்டு
ஒரு அஞ்சலி தேவியை தேடிக்கிட்டு அலைந்து அதானப்பா உன்னோட காதல உங்களோட காதல. அடுத்த நீங்கம்மா. இது கூட பரவாயில்ல தம்பி. என்னோட நம்பர் வாட்ஸ்அப்பு ஐ லவ் யூ சொன்னான். அடுத்த நாள் சாரிமா தப்பா டைப் பண்ணிட்டேன் என்று என்னை மன்னிச்சிரு என்று சொல்லிட்டான். அதுல இருந்து காதலே வெறுத்து போச்சு. நீங்க எல்லாம் என் காதல நீங்களே அழுதுருவீங்க. அப்படி என்ன தம்பி? அப்படி என்ன தம்பி? எனக்கு லவ்வர்கிட்ட என்னைக்கு ஐ லவ் யூ சொன்னனோ அண்ணன் எடுத்து அவள் அழுதுட்டே இருக்கா. அதுதான் சொல்ல மாட்டேன். சரிங்க, நாங்க வந்த விஷயமே வேற. நாங்க வந்த விஷயமே நம்ம நண்பா தனுஷ் லவ்வரை எப்படா லவ் பண்ணா அதை பத்தி சொல்லுடா. சரி, அவள் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பான்னு சொல்லிட்டு ஜவுளி கடைக்கு போனேன். அவள் அளவு எனக்கு சரியா தெரியல. அப்போ பக்கத்துல என் தங்கச்சி போல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. இப்போ அவளை கூப்பிட்டு இங்க வாமா, உன் அளவுல ஒரு 4 சுடிதார் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். சரி, அவளும் 4 சுடிதார் எடுத்துட்டு வந்தா. சரி, இதை பார்சல் பண்ணிருக்குன்னு சொன்ன உடனே இதை நான் என் பேக்கில் வச்சிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ், நீங்க கவுண்டர்ல போய் ஒரு 1500 ரூபா பில் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு, ஏமா ஏன் தங்கச்சி எடுத்த 4 சுடிதார் நீ ஏன் ஓம் பேக்கில் வச்சிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு வார்த்தை சொன்னா பாரு. அதோட நான் பில் பே பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். என்னடா சொன்னா? என்ன சொன்னா, அவர் என்ன வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வாய் பூசாம போய் சொல்றாளா. என்ன வேற காசு இல்ல, இனி இப்படியே போயிட்டானா நம்மளே இனி ஏமாத்திடுவாங்களோ, ஏதாவது ப்ராக்கெட் போட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டேன். மறுநாள் வீட்டுக்கு வந்துட்டா எங்க அம்மாட்ட வந்து அவர் என்ன கெடுத்துட்டாரு, ஒழுங்கு மஜா வீட்டுல வந்து பொண்ணு கேளுங்க இல்லைன்னா போலீஸை கூப்பிட்டுன்னு மிரட்டிட்டா. சரி, நம்ம மேல உள்ள ஒரு அக்கறையில இந்த மாதிரி பண்றான்னு நானும் சரின்னு கல்யாணத்தை சம்மதிச்சுட்டு ஒரு வேலை விஷயம் பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன். போயிட்டு 1 வாரம் கழிச்சு வீட்டுல வரும்போது அம்மாவும் அப்பாவும் அழுதுட்டு இருக்காங்க. ஏமா அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு, நீ காலேஜ் கூட்டு வர ஒரு பொண்ணு வீட்டுல தான் மொத்தத்தை சுருட்டிட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கும், அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. உடனே எங்க அப்பா என்கிட்ட வந்து வாடா ஒரு சட்டம் எடுத்துட்டு வாடான்னு, இருக்க துணியோட இரு நான் இதை வாரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். வீட்டுல போய் 3 நாள் ஆச்சு. அப்படியா தம்பி? கேளுங்க. அப்படியா தம்பி? இதுதான் இது சொல்றது தானடா 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பாக்குறோம். என்னடா இந்த கதையை கேட்கறது தானடா? இல்லதான்பா, உங்ககிட்ட ஏதாவது இருந்தா வாங்கிட்டு போலான்னு தான். ஆளெல்லாம் இருக்காங்க, அதை பத்தி அப்புறம் பேசலாம்டா. ஓகே ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்லை டச் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் நீங்கள் தட்டுங்க. நான் அனுப்புகிற அத்தனை கண்டென்ட்ஸும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.